ජනාධිපතිතුමා ඇතුළු සම්භාවනීය පිරිසේ සහභාගීත්වයෙන් යුතුව මුලින්ම ඉදිකෙරෙන නිවස සඳහා හිමිකම් සහතික පිරිනමන්න. අද දවසේ 2000ක පිරිසකට මේ සහතික ලබා දීමට නියමිතයි. ඒ සංකේතවත් කරමින් දැන් 20 දෙනෙකු සඳහා අප මේ සහතික ප්‍රදානය කරන්නට බලාපොරොත්තු වෙනවා. அடுத்ததாக இந்திய நிதியுதவியில் 48 லட்சமும் மன்னிக்க வேண்டும். அடுத்ததாக இந்திய நிதியுதவியில் 28 லட்சம் ரூபாய் பணத்தொகையும் இலங்கை அரசாங்கத்தினூடாக 4 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் அமைக்கப்படவிருக்கின்ற வீடுகளுக்கான வீட்டு உரிமை ஆவணங்கள் ஜனாதிபதி அவர்களினால் வழங்கி வைக்கப்பட உள்ளன. இவற்றை பெற்று செல்லுமாறு நாங்கள் இப்பொழுது மேடைக்கு பணிவன்போடு அழைக்கின்றோம். கஹகல்ல தோட்டத்தை சேர்ந்த பாடசாமி பாப்பாத்தி அம்மையாரை. அடுத்ததாக பூனாகல தோட்டத்தை சேர்ந்த திருமதி செல்லையா மகேஸ்வரி அம்மையாரை அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து லியன்காவெல தோட்டத்தை சேர்ந்த திருவாளர் ரெங்கன் நடராஜ் அவர்களை அழைக்கின்றோம். வீட்டு உறுதிக்கான ஆவணங்கள் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அவர்களினால் இந்த மலையக மக்களுக்கு கையளிக்கப்படும் தருணம் இது. அவரை தொடர்ந்து அப்புத்தலை தோட்டத்தை சேர்ந்த திருவாளர் எஸ் லட்சுமன் அவர்களுக்கு வீட்டு உறுதிக்கான ஆவணம் கையளிக்கப்படுகின்றது. அடுத்ததாக நாயபெத்த தோட்டத்தை சேர்ந்த திருவாளர் ஆர் ராஜகோபாலன் அவர்களுக்கு வீட்டு உறுதிக்கான ஆவணம் கௌரவ ஜனாதிபதி அவர்களினால் கையளிக்கப்படுகின்றது. அடுத்ததாக கர்கில்ஸ் தோட்டத்தை சேர்ந்த திருமதி டி எம் விமலா அம்மையாருக்கு வீட்டு உறுதிக்கான ஆவணம் வழங்கி வைக்கப்படுகின்றது. அவரை தொடர்ந்து குலுகாகந்த தோட்டத்தை சேர்ந்த திருமதி ஏஜி ஹேமலதா அம்மையாருக்கு வீட்டு உறுதிக்கான ஆவணம் கையளிக்கப்படவிருக்கிறது. 28 லட்சம் ரூபாய் இந்திய நிதி ஒதுக்கீடு, 4 லட்சம் ரூபாய் இலங்கை நிதி ஒதுக்கீட்டின் கீழ் அமைக்கப்படவிருக்கின்ற புதிய வீடுகள், விசேடமாக அனைத்து வசதிகளும் நிறைந்த வீடுகளை மக்களுக்கு கௌரவமாக கையளிக்கும் தருணம் இது. அடுத்ததாக கிரவணாக்கெட்டி தோட்டத்தை சேர்ந்த திருவாளர் ராஜமணி சுரேந்திரன் அவருக்கு வீட்டு உறுதிக்கான ஆவணம் கையளிக்கப்படும் தருணம் இது. அவரை தொடர்ந்து ரங்கள தோட்டத்தை சேர்ந்த திருமதி ஏ மூக்காய் அம்மையாருக்கு வீட்டு உறுதிக்கான ஆவணம் கையளிக்கப்படவிருக்கின்றது. இந்த பயனாளிகள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்காக முதுகெலும்பாக இருந்தவர்கள், ஓடாய் தேய்ந்தவர்கள். பலமான கரகோசத்தை இவர்களுக்கு வழங்கி இவர்களை கௌரவப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அலகொள்ள தோட்டத்தை சேர்ந்த திருமதி கே கிட்னம்மா அவர்கள், அவரை தொடர்ந்து அலகொள்ள தோட்டத்தை சேர்ந்த திருவாளர் சின்னத்தம்பி ராஜேந்திரன் அவர்களும் கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் வீட்டு உறுதிக்கான ஆவணத்தை பெறுகின்றார். ரத்வத்தை தோட்டத்தை சேர்ந்த திருமதி பூச்சி தர்மாவதி அம்மையாரை அழைக்கின்றோம். என்எஸ்ஆழ்வத்தை திருவாளர் சந்திரதாஸ் அவர்களையும் அழைக்கின்றோம்.
அவரைத் தொடர்ந்து ரோபரி தோட்டத்தை சேர்ந்த திருவாளர் சந்திரசேகரன் புண்ணியராஜ், அவர் தொடர்ந்து புரோட்டோப் தோட்டத்தை சேர்ந்த எம் கணேசன், அவரைத் தொடர்ந்து ஃபர்லண்ட் தோட்டத்தை சேர்ந்த திருவாளர் பி விஜயகுமார் அவர்கள், அவரைத் தொடர்ந்து கொல்லப்பத்தன தோட்டத்தை சேர்ந்த திருமதி ராமையா மீனம்பாள் அவர்கள், இந்த வேளையில் வீட்டு உறுதிக்கான பத்திரத்தினை பெறுகின்றார் மொனராகலை மாவட்டம் பிபில பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட ரோபரி தோட்டத்தை சேர்ந்த சந்திரசேகரன் புண்ணியராஜ் அவர்கள். அவரைத் தொடர்ந்து நுவரெலியா மாவட்டம் புரோட்டோப் தோட்டத்தை சேர்ந்த திருவாளர் எம் கணேசன் அவர்கள். நுவரெலியா மாவட்டம் ஃபர்லாண்ட் தோட்டத்தை சேர்ந்த பி விஜயகுமார் அவர்கள் இந்த வேளையில் கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் வீட்டு உறுதிக்கான ஆவணத்தினை பெறுகின்றார். அவரைத் தொடர்ந்து நுவரெலியா மாவட்டம் கொல்லப்பத்தன தோட்டத்தை சேர்ந்த திருமதி ராமையா மீனம்பாள் அம்மையார் அவர்களை அழைக்கின்றோம் வீட்டு உறுதிக்கான ஆவணத்தை பெற்றுக்கொள்ளுமாறு. அவரைத் தொடர்ந்து ரத்தினபுரி மாவட்டம் எக்பர் தோட்டத்தை சேர்ந்த திருமதி சுப்பிரமணியம் சசிமலர் அவரை அழைக்கின்றோம் வீட்டு உறுதிக்கான ஆவணத்தினை கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் பெறுமாறு. இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு வீட்டு உரிமை பத்திரம் வழங்கும் விழா இன்று பண்டாரவளை நகரசபை மைதானத்தில் இடம்பெறுகின்றது. இந்த வேளையில் திருமதி சுப்பிரமணியம் சசிமலர் அவர்கள் வீட்டு உறுதிக்கான ஆவணத்தினை கௌரவ ஜனாதிபதியிடம் பெறுகின்றார். அவரைத் தொடர்ந்து திருவாளர் எஸ் பால்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ரத்தினபுரி மாவட்டம் ரில்லஹேன தோட்டத்தை சேர்ந்த திருவாளர் எஸ் பால்ராஜ் அவர்கள் இந்த வேளையில் வீட்டு உறுதிக்கான ஆவணத்தினை பெறுகின்றார். அவரைத் தொடர்ந்து ரத்தினபுரி மாவட்டம் எஹலியகொட தோட்டத்தை சேர்ந்த கே சந்திரகலா அம்மையார் அவர்களும் வீட்டு உறுதிக்கான ஆவணத்தினை இந்த வேளையில் பெறுகின்றார்கள். ඉදිකරන නිවාස සඳහා හිමිකම් සහතික ප්‍රදානයයි කර ජනාධිපතිතුමාගෙන් සිදු කරනු ලැබුවේ. දැන් ඉදිකල නිවාස සඳහා ඔප්පු ප්‍රදානය සිදු කරනවා ඇති. அடுத்ததாக காணி உரிமை பத்திரம் வழங்கி வைக்கப்படவிருக்கின்றது. திருமதி சுந்திரம் கோகிலவேணி அவர்களை அழைக்கின்றோம். இன்று தினம் 10 பேருக்கு காணி உரிமை பத்திரங்கள் வழங்கி வைக்கப்படுகின்றன. கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள் விசேடமாக நாயபெத்த மெய்யன் நாயபெத்த பதுளை ஆகிய பிரதேசங்களிலே. அவரை தொடர்ந்து திருமதி பழனியாண்டி பரிமளதேவி அம்மையாரை அழைக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் பதுளை மாவட்டம் நாயபெத்த பிரதேச செயலக வளையத்துக்குட்பட்ட நாயபெத்த தோட்டத்தில் அனர்த்த அபாயம் இருக்கின்ற மக்களுக்காக இந்த புதிய வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இந்த தினம் சம்பிரதாயபூர்வமாக 10 பேருக்கு இந்த காணி உரிமை பத்திரங்கள் கையளிக்கப்படுகின்றன. அடுத்து நாம் அழைக்கின்றோம் திரு அண்ணாவி கிருஷ்ணசாமி அவர்களை. பதுளை மாவட்டம் நாயபெத்த தோட்டத்தை சேர்ந்த திருவாளர் அண்ணாவி கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த வெளியில் காணி உரிமை பத்திரத்தை பெறுகின்றார். அவரை தொடர்ந்து நாம் அழைப்பது திருவாளர் கதிரவேலு கனகராஜ் அவர்களை.
இந்திய அரசின் நிதி உதவியோடும் இலங்கை அரசு இணைந்து மக்களுக்காக வீடு திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அடுத்து அழைப்பது திருவாளர் சின்னையா பெரியசாமி அவர்களை. திருவாளர் சின்னையா பெரியசாமி அவர்கள் காணி உரிமை பத்திரத்தை கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் இந்த வேளையில் பெறுகின்றார். அவரைத் தொடர்ந்து திருமதி மகாலிங்கம் காளியம்மா அவர்களை அழைக்கின்றோம். மண் சரிவு அனர்த்தத்தில் வீடுகளை இழந்த மக்களுக்கு, அபாயம் உள்ள மக்களுக்கு முதலில் வீடுகள் வழங்கி வைக்கப்படுகின்றன. திருமதி ஆறுமுகம் விஜயலட்சுமி அம்மையாரை அழைக்கின்றோம். அடுத்ததாக திருமதி பெருமாள் பத்மினி அவர்களை அழைக்கின்றோம். இந்திய நிதியுதவியோடு 4ஆம் கட்டமாக 10,000 வீடுகள் பயனாளிக்கு கையளிக்கப்படவிருக்கின்ற இந்த திட்டத்தில் இன்றைய தினம் 2,000 பயனாளிகளுக்கு இந்த வீட்டு உரிமை பத்திரங்கள் கையளிக்கப்படுகின்றன. இப்போது காணி உரிமை பத்திரம் பெறுகிறார் திருமதி பெருமாள் பத்மினி. அவரைத் தொடர்ந்து திருமதி விஜேந்திரன் யோகேஸ்வரி அம்மையாரை அழைக்கின்றோம். அவரைத் தொடர்ந்து திரு ஐயன்குட்டி ஜெயக்குமார் அவர்கள் காணி உரிமை பத்திரத்தை கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் பெறுகின்றார்கள். இவர்கள் பதுளை மாவட்டம் நாயபத்த தோட்டத்தை சேர்ந்த மக்கள். இந்த தினம் வீட்டு உரித்துக்கான ஆவணங்கள் மொத்தமாக 20 பயனாளிகளுக்கு வழங்க வைக்கப்பட்டன சம்பிரதாய பூர்வமாக. அத்தோடு காணி உரிமை பத்திரங்கள் 10 பேருக்கு இந்த வேளையில் வழங்கி வைக்கப்பட்டன. சான்றிதழ்கள் வழங்கி வைத்த எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் இந்திய உயர் ஸ்தானிகர் உள்ளிட்ட அனைத்து உயர் அதிதிகளுக்கும் இந்த வேளையில் நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இன்றைய தினம் 2,000 பயனாளிகளுக்கு வீட்டு உரித்துக்கான ஆவணங்கள் வழங்கி வைக்கப்படுகின்ற ஒரு திருநாள் பண்டாரவளை நகரிலே நகரசபை மைதானத்திலே கௌரவ ஜனாதிபதி அவர்களினால் அவர்களுடைய தலைமையிலே இடம்பெறுகின்றது. ஆகவே வீட்டு உரிமை, காணி உரிமை என்கின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கின்ற இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்தும் மலையக மக்களுக்காக இவை அனைத்தும் வழங்கி வைக்கப்பட்டதை நீங்கள் இப்பொழுது நேரடியாக ரூபவாகினி மற்றும் நேத்ரா அலைவரிசையினூடாகவும் ஏனைய சகோதர அலைவரிசைகள் மற்றும் சமூக வலைத்தளங்களினூடாகவும் நீங்கள் பார்த்தீர்கள். கரு ජනාධිපතිතුමනි තව එක ඉල්ලීමක් තියෙනවා අපේ මේ දුප්පත් මලයිකම් ජනතාවගෙන්. ඒක තමයි විශ්වවිද්‍යාලයක්. ඊළඟට ඔබතුමාගෙන් ඉල්ලා සිටින්නේ මේ ජනතාව විශ්වවිද්‍යාලයක්. யூனிவர்சிட்டி ஆஃப் மலையகம் இந்த மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆகவே மிகப்பெரிய கனவுகளோடு இருக்கின்ற இந்த மக்களுக்கு ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையிலே பல்கலைக்கழகம் என்பது வழங்கி வைக்கப்படும் என்பதை நாங்கள் இந்த தருணத்தில் ஜனாதிபதி அவர்களிடம் மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய தினம் மக்களுக்கான வீட்டு உரிமை பத்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. You're watching the Life Traveler channel.